ஒளிவட்டம் பை சத்யஜித் ரே. சோட்டா நாக்பூர் சிறு நகரம். விடுமுறை நாட்களை நிம்மதியாக கழிக்க சுமாரான சுகவாஸ்தலம். நாங்கள் நவராத்திரி விடுமுறையின் போது இங்கு வந்து தங்குவது வழக்கம். வங்காளிகள் நிறைய பேர் வருவார்கள். பலருக்கு இங்கு சொந்த வீடுகள் உள்ளன. வாடகைக்கும் நிறைய வீடுகள் விடுதிகள் கிடைக்கும். 2 வாரங்கள் தங்கி புத்துணர்ச்சியுடன் ஆயுளில் 6 மாதங்களாவது கூடியிருக்கும் என்கிற திருப்தியுடன் ஊர் திரும்புவார்கள். அப்பா குறைப்பட்டு கொண்டார். சாப்பாடு வசதி முன்னை போல இல்லை. எல்லாம் கிராக்கி, சுத்தமும் இல்லை. ஆனால் ஒன்று, நல்ல காற்று, தண்ணி, பசுமை, குளிர்ச்சி அப்படியே இருக்கு. இனாமாகவும் கிடைக்கிறது. இருந்தாலும் அந்த காலம் மாதிரி வராது. அப்போதிருந்த தரமே மேல்தான். எல்லாத்திலுமே தரம் கெட்டு போச்சு. ஏன், எப்படி, பதில் சொல்ல முடியாது. நாங்கள் உற்றம் சுற்றம் புடைசூழ இங்கு வருவது வழக்கம். வண்டி வசதி, கடைவீதி, திரையரங்கம் ஏதும் இல்லாது போனாலும் 2 வார காலம் கடந்து சுவடு தெரியாமல் கழிந்து விடுகிறது. போன வருடம் இங்கு வந்து விடுமுறை நாட்களை கழித்ததற்கும் இந்த முறை வந்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம் சொல்ல தெரியவில்லை. அதே உணவு ஐட்டங்கள், சுத்தமான பசும்பால், 4 வேளை உண்டி வகை, காணுமிடமெல்லாம் கொய்யாப்பழங்கள், நாவல்கனிகள், பகல் பூரா உலாத்தல், அரட்டை, இரவு 10 மணிக்கு உறக்கம், காலை 6 மணிக்கு கண்விழிப்பு, மதியம் தாராமோனா பலி வரையில், மாலை ராஜா பகட் மலையடிவார வரையில் உலாவல். ஏதாவது ஒரு நாள் காலை முதல் மாலை வரையில் காளி அருவிக்கு உல்லாச பயணம், பிக்னிக். பகலில் பஞ்சு பத்தைகளை தூவி பரப்பியது போல மேகப்பரப்பு. இரவில் நீலப்பட்டில் தங்க மணிகளை வாரி இறைத்தது போல் நட்சத்திர குவியல்கள். வானதி, அதாவது ஆகாய கங்கையில் போல் வளைந்து ஒளிரும். காக்கை, மைனா, அணில், ஓணான், சிட்டுக்குருவி, தூக்கணாங்குருவி, சிவப்பு பச்சை பூச்சிகள், குத்துமணி எல்லாம் அப்படியே இருக்கின்றன. இந்த தடவை சில மாறுதல்கள், புதுமை. ஓரிரு பிரபலங்கள் பவனி வருவதால் மட்டுமல்ல, எதனாலோ தெரியவில்லை, எல்லாவற்றிலும் புதிய மாறுதல்கள் தென்படுகின்றன. என் பார்வை கோளாறு என்று ஒதுக்கிவிட முடியாது. அம்சுமான் சட்டர்ஜியை எனக்கு பிடிக்கவில்லை என்பதால் ஒன்றும் குறைந்து போய்விடுவதில்லை. மேற்கு வங்காளத்தில் கொடிகட்டி பறக்கும் சூப்பர் ஸ்டார் அவர். பொதுமக்கள் அதிக அளவில் விரும்பி மோகிக்கும் திரை நட்சத்திரம். என் தங்கை ஷர்மி 12 வயதுக்காரி. அவருடைய விசிறி. திரையுலக கவர்ச்சி பத்திரிகைகளிலிருந்து அவருடைய விதவிதமான படங்களை கத்தரித்து பெரிய ஆல்பம் தயாரித்து வைத்திருக்கிறார். என் முந்தைய கல்லூரி சகாக்களிலும் பலர் அம்சுமான் சட்டர்ஜியின் ரசிக அபிமானிகள். அவரை போலவே நடை, உடை, பாவனை, சிகை அலங்காரம், பேச்சு, புருவங்களை உயர்த்தி மிடுக்காக வாதிடும் ஸ்டைல், பனியன் இல்லாமல் சட்டை, 3 பித்தான்கள் திறந்திருக்கும். இப்பொழுது மாறியிருப்பார்களோ என்னவோ. அந்த ஹீரோ 3-4 ஜால்ரா நண்பர்களுடன் ஓய்வெடுக்க இங்கு வந்திருக்கிறாராம். தனி பங்களாவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறாராம். ஹோலரைஸ்ட் வண்ண கண்ணாடிகள் பொருந்திய கதவுகள் கொண்ட மஞ்சள் நிற மர்சிடிஸ் சொகுசு காரில் பவனி வருகிறாராம். போன வருடம் நான் அந்தமான் நிக்கோபருக்கு சென்றபோது கவனித்தேன். கப்பல் முன்னே போய்க் கொண்டிருக்கிறது. 2 பக்கங்களிலும் அலைகள் எழும்பி சரிகின்றன. இடையில் சிக்கிய தோணிகளும் அலை போலவே எழும்பி சரிகின்றன. தெரிவதும் மறைவதுமாக நகர்கின்றன. இந்த திரையுலக முன்னணி நட்சத்திரமும் தெருவில் பவனி புறப்படும் போது இங்கு உல்லாச பயணம் வந்திருக்கும் வங்காளிகளின் நிலைமை அந்த தோணிகளைப் போலவே அலைகளில் சிக்கியது போல் ஆகிவிடுகிறது. சுகவாச தலத்தில் ஓய்வு பெற, ஆரோக்கியம் வளர்க்க வந்தவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை?
இளம் பெண்கள், வாலிபர்கள், மாதர்கள், பெரியவர்கள், கிழவர்கள், சிறுவர், சிறுமியர் எவரும் தப்பிப்பதில்லை. இந்த நிலைமை இச்சிறு நகரத்தில் இதற்கு முன் ஏற்பட்டதில்லை. எங்களுடன் வந்திருந்த சின்ன மாமா சினிமாவை பார்ப்பதில்லை. ஜோசியம், ஆருடம், கைரேகை அவருக்கு மிகவும் விருப்பமானவை. அவர் சொன்னார், அந்த சூப்பர் ஸ்டார் பையன் கைரேகையை பார்க்கணும். எப்படி அமைஞ்சிருக்கும், எந்த ரேகை குறுக்கிடுறது, எத்தனை காலத்துக்கு நீடிக்கும், பார்த்திடணும். கல்கத்தாவில் அவனை பிடிக்க முடியாது. அம்மா ஆசைப்பட்டாள். அம்சுமானை ஒரு நாளைக்கு இங்கே நம்மோடு சேர்த்து சாப்பிட கூப்பிடணும். அவன் மனசுக்கு பிடித்த மாதிரி. மகளே ஷர்மி, நீதான் பிலிம் பத்திரிகையெல்லாம் விடாம படிக்கிறியே, அவனை பத்தி நிறைய படிச்சிருப்பியே, அவனுக்கு என்னவெல்லாம் பிரியமான ஐட்டங்கிறத தெரிஞ்சுக்கணுமே. என் தங்கை ஷர்மி குதூகல மலர்ச்சியுடன் ஒப்பித்தாள். மீன்கறி, கடுகுத்தூள் தூவிய நெய் விட்டு வதக்கி எடுத்த ஹிஸ்ஸா மீன், ஜோல் கூட்டு, தந்தூரி சிக்கன், மசூரி பருப்பு, மாம்பழ மொராப்பா, மாப்பா தயிர் பச்சடி, இதுகள் கூட சைனீஸ் ஐட்டங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அம்மா பெருமூச்சு விட்டாள். அப்பா சொன்னார், சாப்பிட கூப்பிடுவதுல சிரமம் இல்லை, பேஷா போய் கூட்டிக் கொண்டு வரேன். ஆனால் அவனோட ஜால்ரா கூட்டம் இருக்குதே, அவனுங்களை என்ன செய்யறது, உபத்திரவம். எவரும் பதில் சொல்லவில்லை. சேனி அண்ணா, என் சித்தப்பா பிள்ளை, பெரிய பிரபல நாளிதழுக்கு நிருபர், லீவே கிடைக்காது. பக்கத்து மலைப்பகுதியில் சந்தால் இனத்தவர் கொண்டாடும் விழா நடக்கிறது. அது பற்றி நேர்காணலுக்காக வந்தவர் எங்களுடன் சில தினங்கள் தங்குவார். அவர் சொன்னார், ஒழிந்த சமயத்துல இந்த அம்சுமான் சட்டர்ஜிய ஒரு பேட்டி காணலாமே, அவருக்கு தான் வருஷம் பூராவும் நாள் தவறாம படப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கிறதே, எப்படி அவருக்கு இங்கே ஓய்வு பெற வாய்ப்பு கிடைத்தது, அதுவும் ஷூட்டிங்கே இல்லாத விசித்திரமான ஓய்வு, இதுவே ஒரு சுவையான கதையாகுமே. என் தம்பி கல்லூரி மாணவன் இந்த பேச்சுகளால் பாதிக்கப்படவில்லை. சொந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். ஆழமான உள்ள பாங்கு, எப்பொழுதும் சீரியஸாக இருப்பவன், பிலிம் சொசைட்டி மெம்பர், வெளிநாட்டு படங்களை தவறாமல் பார்ப்பவன், குறிப்பாக ஜெர்மனி, ஸ்வீடன், பிரான்ஸ், கியூபா, பிரேசில் படங்கள், பிலிம் தொழில், கலை, டெக்னிக் பற்றியெல்லாம் நிறைய படிப்பவன், விவாதிப்பவன், கேட்பவன். ஒரு சமயம் டிவியில அம்சுமான் நடித்த ஓஹோவென்று பிரபலப்படுத்தப்பட்ட வினிந்திரா ரஜினி உறக்கமிழந்த இரவு படம் பார்க்க உட்கார்ந்தவன் 3வது நிமிடமே செக் டிஸ்கஸ்டிங் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனான். இவனுடைய மனோபாவம் இந்த முறை இங்கு ஓய்வு பெற வந்தது வீண் என்று சலித்துக் கொள்வது போல் தோன்றுகிறது. அதாவது ஒரு சினிமா நடிகன் இங்கே வந்து ஆரோக்கியமான அழகான சூழ்நிலையை கெடுத்து விட்டான், மகிழ்ச்சியை குலைத்து விட்டான் என்று நினைப்பதாக தெரிகிறது. சூழ்நிலை மாற்றம், சுகவாசம் என்று வந்து போகும் வங்காளிகளை தவிர இங்கே நிரந்தரமாக வசித்து வரும் சில வங்காளிகளும் இருக்கிறார்கள். அவர்களில் கோபன் பாபு எங்களுக்கு நெருக்கமானவர். 20 வருடமாக இங்கே இருக்கிறார். சொந்த வீடு, கொஞ்சம் நிலம், தோட்டம் உண்டு. என் அப்பாவை விட 4-5 வயது மூத்தவர். நல்ல வாயாடி, ரசிகர், நகைச்சுவை மிகுந்தவர். இவர் வந்ததும் வீடு கலகலப்பாகும். நாங்கள் இங்கு வந்து 2வது நாள் காலையில் எங்கள் ஜாகைக்கு வந்தார். கதராடை, கைத்தடி, கேன்வாஸ் காலனி, பங்களா வாசலில் நின்று கொண்டு உரத்த குரலில், சௌத்ரி சார் இருக்கிறாரா, சௌத்ரி சாஹப் என்று அழைத்தார். தேநீர் குடித்து கொண்டிருந்தோம். அப்பா போய் கோபன் பாபுவை அழைத்து வந்தார். அடடே, இங்கே சிற்றுண்டி விருந்து, எனக்கு டீ மட்டும் போரும். கோபன் பாபுவிற்கு போன வருடம் நாங்கள் இங்கு வந்தபோது கண்களில் சதை வளர்ந்திருந்தது. பிறகு கல்கத்தாவிற்கு வந்து கான்ட்ராக்ட் கார்ப்பரேஷன் செய்து கொண்டார்.
இப்பொழுது பார்வை தெளிவாக இருக்கிறதாம். கோபன் பாபு, இந்த தடவை உங்க ஊருல ரொமான்டிக் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கே. அப்பா சீண்டினார். எப்படி? என்ன விஷயம்? என்னையா இது? ஊரே திமிலோகப்படுது, உமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி கமுக்கமா இருக்கிறீரு. அப்பா கிண்டல் அடித்தார். அப்படி என்னாக்கும்? கோபன் பாபுவுக்கு இன்னும் கண் பார்வை சரிவில்லைங்கிறியா? அப்படித்தானே? சின்ன மாமா சொன்னதும் கோபன் பாபுவிற்கு முகத்தில் கேள்விக்குறி பளிச்சிட்டது. என்ன ஐயா இது? சூப்பர் பிலிம் ஸ்டார் ஒருத்தர் இங்கே வந்து சுகவாசம் செய்கிறார், திருவிழா கோலம், ஊரெல்லாம் இதே பேச்சு, உமக்கு ஒண்ணுமே தெரியாதா? சினிமா நடிகன் கோபன் பாபுவின் புருவங்கள் குறுகின. சினிமா நடிகனாவது இவ்வளவு அட்டகாசம்? சூப்பர் ஸ்டார் எது தெரியுமா? தூமகேது, எரி நட்சத்திரம். உனக்கு தெரியுமா? தூமகேதுவை சுமோகன் என்னை பார்த்து கேட்டார். என் பதிலை எதிர்பார்க்காமலேயே இன்னைக்கு பிரமாதமாய் பிரகாசிக்கும், நாளைக்கு இருந்த இடம் தெரியாது, ஆகாசத்திலிருந்து பெயர்ந்து விழும், வாயு மண்டலத்திற்கு வந்ததுமே எரிந்து சாம்பலாயிடும், கீழே வான்வெளியிலே அந்த சாம்பல் கூட கிடைக்காது. சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டார் என்றார் கோபன் பாபு. தம்பி நிமிர்ந்து அமர்ந்தான். மெல்ல கனைத்து கொண்டான். அதாவது கோபன் பாபுவின் பேச்சில் அவனுக்கு உடன்பாடு. இது சரியான கருத்து என்று ஆமோதிப்பு. அப்படின்னா அசல் நடிகமணியை பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அசல் நடிகமணி? அப்பா கேட்டபோது கோபன் பாபு ரசித்து டீ குடித்து கொண்டிருந்தார். நாங்கள் அவரையே ஆதரத்துடன் பார்த்து கொண்டிருந்தோம். மாதா கோயிலுக்கு பின்னால் காலுடோலா என்கிற பேட்டை. அங்கே சட்டர்ஜி தோட்டம் பிரபலம். அதிலே 2 மாடி வீடு இருக்குதே, பார்த்திருக்கிறீங்களா? அங்கே தங்கியிருக்கிறார் நம்ம நடிகமணி, பழம்பெரும் நடிகமணி. பெயர் காளிதாஸ் அல்லது காளி பிரசாத் கோஷல். அப்பா கேட்டார். அவரை ஏன் நடிகமணி ஸ்டார் என்று சிலாக்கிறேன்? சொல்லாமல் இருப்பேனா? ஏன் சொல்லலாகாது? அசல் திரையுலக நட்சத்திரமாக்கும். துருவ நட்சத்திரம் ஐயா, துருவ நட்சத்திரம். திடகாத்திரம், சுணக்கம், சுருக்கம், கிட்டே அண்டக்கூடாது. தெய்வீக அமுதகனி சாப்பிட்டிருக்கிறார் மனுஷர். 100 பிரயாயத்தை தாண்டிவிட்டு முதுபெரும் பெரியவர். பார்த்தால் அந்த வயசு சொல்ல முடியாது. உமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னையா சொல்றீரு? 100 வயசுக்கு மேல இருக்குமா? அவ்வளவு வயசானவரா? அதுவும் சினிமா ஸ்டார். மாமா வியப்பையும் சிற்றுண்டியும் ஒரு சேர விழுங்க முடியாமல் தவித்து திகைத்து போனார். 26 வருஷத்துக்கு முன்னால சதாபிஷேகம் கொண்டாடி இருக்கார். கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். 1856 பிறந்தவராக்கும். சிப்பாய் புரட்சி, முதல் சுதந்திர போராட்டம் தொடங்கியதே அதுக்கு 1 வருஷம் முன்னால மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தது 1861. தெரியுமில்லையா? கோபன் பாபு சீரியஸாக பேசியதும் மற்றவர்கள் வாயடைத்து போனார்கள். சாப்பிடுவதும் நின்றுவிட்டது. அவர் மட்டும் நிதானமாக டீயை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். 2 நிமிடம் கழித்து தம்பி கேட்டான். வயது பற்றி உங்களுக்கு யார் சொன்னது? அந்த நடிகரே சொன்னாரா? தாமே விரும்பி சொல்வாரா? மகா அடக்கம், பணிவு, சங்கோஜம். பேச்சு வாக்குல உண்மையை வரவைத்தேன். நேரில் பார்த்தால் 80-82 வயதுதான் அனுமானிக்க முடியும். அவர் வீட்டு வெளிவராந்தாவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். திரைசீலை மறைப்பிலிருந்து ஒரு மாது தென்பட்டாள். தலையெல்லாம் நரைத்திருந்தது. தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, சிவப்பு கரை சேலை. நடிகமணியிடம் ஏதோ விசாரித்துவிட்டு போனாள். நான் கேட்டேன், உங்கள் துணைவியாருக்கு இந்த ஊர் தட்பவெப்பம் ஒத்திருக்கிறதா? ஊர் பிடித்திருக்கிறதா? அவர் சிரித்து கொண்டே,
இவள் என் சம்சாரம் இல்லை, என் பேரனின் சம்சாரம். நான் அசடு வழிய பிரமித்து போனேன். பிறகு பேச்சு தொடர்ந்தது. நீங்க தவறாக நினைக்கலனா ஒன்னு கேக்குறேன், சொல்லுங்க. உங்க வயசை நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன வயசு எனக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 80, 82 சொல்லலாம். முன் போலவே அமுத்தலான சிரிப்புடன், அதோடு 46 வருஷங்களை கூட்டிக்கோங்கோ என்றார் நிதானமாக. நான் அசந்து போனேன். இப்போது நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. நேரிலே பார்த்தா நீங்களும் அசந்து போவீங்க. கோபன் பாபு பேசி முடித்தார். இதற்கு பிறகு எங்களுக்கு எதுவும் ஓடவில்லை. பசி பறந்தது. சிற்றுண்டி செல்லவில்லை. இந்தியாவிலேயே, ஏன் உலகிலேயே அதிக வயதான மூத்த குடிமகன் இங்கே இதே சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் இங்கு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இது! இதை நினைக்கும் போதே தலை சுற்றியது. போய் பார்த்துவிட்டு வாருங்களேன், அப்போதுதான் புரியும். கோபன் பாபு எங்களை நோக்கினார். தொடர்ந்து அறிவித்தார். இந்த மாதிரி அதிசய தகவலை கமுக்கமாவா வைத்திருப்போம் நாங்கள்? பரப்பலானோம். சுதீர் பாபு, சேன் சாகப், நெவ்டியாக், இப்படி பல பேருக்கு சொன்னோம். எல்லோரும் போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் அவரை பார்க்க போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 நாள், 2 நாள் பொறுங்கள். உங்கள் சூப்பர் ஸ்டார் ஹீரோ கவர்ச்சியெல்லாம் பிசுபிசுத்து போகும். ஊசி போன ரொட்டி தான். முதுபெரும் நடிகை மணியின் உடல் நலம் எப்படி? மாமா கேட்டார். நல்ல ஆரோக்கியம். காலை மாலை 3 கிலோமீட்டரு வாக்கிங் போய் வரார்னு சொல்லுங்க. பின்ன கைத்தடி இருக்கும். ஒப்புக்கு நான் கூட தான் கைத்தடி வைத்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னை விட 2 மடங்கு வயசானவர். என்னை விட. அவருடைய ஆயுள் ரகையை பார்க்கணும் ஐயா. மாமாவின் ஆசை. கொஞ்சம் கையை காட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். உள்ளங்கையை விரித்து நீட்டுவார். வந்து பாரும். சேனி அண்ணன் இதுவரையில் வாய் திறவாமல் இருந்தவர் சட்டென்று எழுந்தார். நிருபருக்கே உரிய துணியில். நல்ல கதை. இதைவிட சுவாரஸ்யமான செய்தி, பரபரப்பு ஊட்ட வேற எங்க கிடைக்கும்? ஸ்கூப் கிடைச்சிருக்கு. நீ இப்போதே கிளம்பிட்டியா அவரை பார்க்க? அப்பா கேட்டார். 126 வயசுன்னு அமர்க்கலப்படுத்தி விட வேண்டாம். இவங்க சாகிறது எப்போ எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இதோ இப்போ பேசிக்கிட்டு இருந்தாரு, பொசுக்குன்னு போயிட்டாருன்னு அலமந்து போவாங்க. உடனே போய் சந்திச்சு பேட்டி காணணும். நேரடி சந்திப்பு. அப்புறம் கும்பல் கூடிவிடும். உபத்திரவம். சேனி அண்ணா தீர்மானித்து விட்டார். உட்காரப்பா. அதட்டியபடியே. நாம் எல்லாரும் சேர்ந்து போகலாம். உனக்கு மட்டும் வேண்டப்பட்ட விஷயம் இல்லை இது. எல்லோருக்கும் வேண்டியதுதான். நாங்களும் கேள்விகள் கேட்கணும். நோட்புக் எடுத்துக்க, எல்லாத்தையும் குறிச்சிக்க என்றார். வெறும் கப்சா, தம்பி சுரஞ்சன் சொன்னான். தொடர்ந்து புளுகு, போக்கஸ் என்று அறுத்திட்டான். சுரஞ்சன், நீ ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்கிறியா இல்லையா? என்ன சொன்னார்? தேர் ஆர் மோர் திங்ஸ் இன் ஹெவன் அண்ட் த ஹெர்த் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் புளுகு போக்கஸ்ன்னு சாடித்தள்ள முடியாதுங்கிற. தம்பி சுரஞ்சன் கனைத்து கொண்டான். பேசினான். கோபன் பாபு, இப்போவெல்லாம் எதற்கும் அத்தாட்சி வேணும். 100 வயதை தாண்டியவர்கள் என்று பறைசாற்றிக் கொள்கிறவர்கள் புலுகுனியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பேய் பூதம் இனம்தான், மனித இனமில்லை. ரஷ்யாவில் மிக உயரமான மலை சிகரத்தில் உள்ள ஒரு கிராமம் பற்றி செய்தி வந்தது. அங்குள்ள மக்களில் பெரும்பாலானவருக்கு 100 வயதுக்கு மேல இருக்குமா. இவர்கள் ஆதிவாசிகள். பிறப்பு பற்றி சரியான கணிப்பு ஆவணம் ஏதும் இல்லை. பழைய தகவல்கள் பற்றி கேள்வி கேட்டால் சரியான பதில் வராது. 90 வயதை தாண்டுவதே சிரமம். நீண்ட ஆயுளுக்கும் ஒரு எல்லை உண்டு. இயற்கையின் நியதி இது. பெர்னாஷா, பீஜி,
ஹுட் ஹவுஸ், யாதுநாத் சர்க்கார், ரவீந்திரநாத் தாகூர் எவருமே 100 வயசை எட்ட முடியவில்லை. இவர் சொல்றாரு, பழைய நடிகை மணியா 126 வயசாம். ஜோரா ஆசாவை பற்றி தெரியுமா? அலுத்து போன குரலில் மாமா கேட்டார். யாரது? துருக்கியில ஈரான்லயோ வாழ்ந்தவர். சரியா ஞாபகம் இல்ல. 164வது வயதிலே காலமாகியிருக்கிறாரே. உலகம் பூரா பேப்பர்கள்லயும் வானொலியிலையும் செய்தி பரபரப்பா வந்ததே, நீ கவனிக்கவில்லையா? சுத்த பொய், தம்பி சுரஞ்சன் தீர்மானமாக சொன்னான். இவன் எது வேணும்னாலும் சொல்லட்டும் என்று ஒதுக்கிவிட்டு பழம்பெரும் நடிகை மணி காளி கோஷலை சந்திக்க சென்றோம். கோபன் பாபு அழைத்து சென்றார். தம்பியும் வந்தான். அம்மா வரவில்லை. அவர் எங்கள் ஆலோசனைக்கு பிறகு போய் வருவாராம். காளி கோஷலின் வீட்டு வெளிவரந்தாவில் நிறைய நாற்காலிகளும் மோடாக்களும் போடப்பட்டிருந்தன. ஆக நிறைய அன்பர்கள் வரத் தொடங்கியிருக்கிறார்கள். கோவன் பாபு குரல் கொடுத்தார். காளி கோஷல் வெளியே வந்தார். எங்கள் மனதில் ஒரே சொல், 126 126 ஒலித்துக் கொண்டே இருந்தது. உற்று பார்த்தோம். 80 வயதுக்கு மேல் சொல்ல முடியாது. மாநிறம், கன்னத்தில் பெரிய தழும்பு, கூரிய மூக்கு, கண்களில் பாசம், காது அருகில் நரைத்த கேசம், சொட்டை தலை. இளம் பிராயத்தில் லட்சணமாக இருந்திருப்பார். உயரம் 5 அடி 6 அங்குலம் இருக்கும். பட்டு ஜிப்பா, பைஜாமா, பட்டு சால்வை, பட்டு துணி ஒட்டிய செருப்புகள், கண்களுக்கு கீழும் முகவாய்க்கு கீழியும் சுருக்கங்கள். அறிமுகப்படுத்தி கொண்டோம். எங்களை அமர சொன்னார். தம்பி தூணில் சாய்ந்து நிற்பதை விரும்பினான் போலும். அப்பா சொன்னதும் உட்கார்ந்தான். முகத்தில் ஆர்வமில்லை, தீவிரம் தெரிந்தது. சந்தேக ஜீவி. இந்த மாதிரி கும்பல் கும்பலா குடும்பம் பூராவும் உங்களை சந்திக்க படையெடுக்கிறது கூச்சமாதான் இருக்குது. அப்பா உபச்சாரமாக பேச்சை தொடங்கினார். பெரியவர் முறுவலித்தார். உங்களை போன்ற முதுபெரும் வயோதிக கலைஞரை இதுவரையில் நாங்கள் சந்தித்ததே இல்லை. அதனாலதான். பெரியவர் கையசைத்து போதும் என்று சாடை காட்டியும் அப்பா நிறுத்தவில்லை. இதுல கூச்சப்பட என்னங்க இருக்கு? ஜனங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சால் வரதானே செய்வாங்க. கூச்ச நாச்சம் எதுவும் இல்லை. இந்த வயசு ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற யோகிதை. இது பெரிய விஷயமா? நீங்க எல்லாரும் வந்திருக்கிறதே எனக்கு பெருமை. உங்க அறிமுகம் கிடைச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு விண்ணப்பம். எங்க பையன் இவன் பிரபல பத்திரிகையில நிருபர். உங்களை பேட்டி கண்டு எழுத விரும்புறான். பிரசுரமானால் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே. இவன் பேரு ஸ்ரீகாந்த் சௌத்ரி. சேனின்னு செல்லமா அழைப்போம், அப்பா சொன்னார். இதுல ஆட்சேபனைக்கு என்ன இருக்கு? லேசா சிரித்து கொண்டே பழங்கால நடிகர் சொன்னார். இந்த வயசுக்கு மதிப்பா புகழ் கிடைச்சா சந்தோஷம்தான். கண்டு கிராமம் என்கிற சிற்றூரிலே எனக்கு வாசம். எங்கே இருக்குன்னு தெரியுமா? துளசியா என்கிற ஊரை தெரியுமா? தெரிஞ்சிருக்காது. முர்ஷிதாபாத்ல இருக்குது. ரயில் பாதை கிடையாது. பெல்டாங்கு தெரியும் இல்லையா? அந்த ரயில் நிலையத்துல இறங்கி தெற்கு நோக்கி 17 கிலோமீட்டர் வந்தால் கண்ட் கிராமம். துளசியாவிலே எங்களுக்கு ஜமீன்தாரி சொத்து இருந்தது. இப்போ எல்லாம் போச்சு. வீடு மட்டும் இருக்கு. அங்கேதான் விழுந்து கிடக்கிறேன். அங்கே உள்ளவங்க சொல்வாங்க, யம தர்மராஜன் இவர்கிட்ட அண்ட மாட்டான்னு. 51 வருஷம் முந்தி வீட்டுக்காரி போய் சேர்ந்துட்டா. உடன் பிறப்பு சொந்த பிறப்பு யாரும் இப்போ இல்ல. ஒரு பேரன் இருக்கிறான், டாக்டரு. அவனும் இங்க வருவதா இருந்தது. கடைசி நேரத்துல ஒரு நோயாளிக்கு நிலைமை மோசமானதால அவனால கிளம்ப முடியல. வேலைக்காரனோடு நான் தனியாவே வந்திருப்பேன். பேரனுடைய சம்சாரம் சம்மதிக்கவில்லை. அவளும் கூட வந்திருக்காள். வந்த 3ஆம் நாள் இந்த ஜாகைய சகல வசதிகளும் நிரம்பியதா செய்திருக்கிறா. எல்லாம் டயட் படி நடந்திருக்கு.
பால் பாயிண்ட் பேனா சத்தம் எழுப்பாது. நிருபர் அண்ணா வேகமாக குறிப்பெடுத்து கொண்டிருந்தார். டேப் ரெக்கார்டருக்கு பேட்டரி தீர்ந்து போச்சு. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வாங்க முடியவில்லை. கையால தான் எழுதியாகணும். கேமரா இருந்தது. கடைசியில போட்டோ எடுப்பார். போட்டோ இல்லாத பேட்டி இருக்குமா? மன்னிக்கணும், நான் ஜோசியம் பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன். மேல்நாட்டு மெத்தேடு எனக்கு விருப்பம். ஒரு தடவை உங்க கைரேகைய பார்த்து விட ஆசை. தயவு செய்து வலது உள்ளங்கையை காட்டுவீங்களா? மாமாவின் கோரிக்கை. முதியவர் காளிகோஷல் வலது கரத்தை காட்டினார். மாமா கையை பற்றி லேசாக திருப்பி உற்று பார்த்தார். முகமலர்ச்சியுடன், உள்ளது உள்ளது, சாஸ்திரம் பொய்க்குமா? உங்க ஆயுள் ரகை தெளிவாக நீண்டிருக்கிறது. இவ்வளவு நீட்டிப்பு அபூர்வம். மணிக்கட்டு வரை தொடுகிறதே. நன்றி நன்றி. அப்பா கேட்டார். ஞாபக சக்தி எல்லாம் எப்படி? பழைய சமாச்சாரம் எல்லாம் சரியாதான் இருக்கு. நீங்க கல்கத்தாவிற்கு வந்ததே இல்லையா? சேனி அண்ணா கேட்டார். வந்திருக்கிறேனே. மாணவனாக இருந்தபோது சமஸ்கிருத காலேஜில் படித்தேன். கர்னாவாலிஸ் தெருவில் ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அங்க தங்கியிருந்தேன். குதிரை இழுத்து போன ட்ரம் வண்டி நிறைய சவாரி செய்திருக்கிறேன். லால் தீர்த்தியிலிருந்து பவானிபூர் வரையும் 2 பைசா. சிலாம் பஜார் முக்கத்துல பல்லக்குகள் ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு சமயம் பல்லக்கு தூக்கும் போகிகள் ஸ்ட்ரைக் செய்தனால ரொம்ப பேஜாரா போச்சு. நல்லா நினைவிருக்கு. இப்போ ரோடெல்லாம் காக்கை குருவிகள் புறாக்கள் பறக்கிற மாதிரி அந்த காலத்துல கழுகு பருந்துகள் பறக்கும். ஜனங்க அதுகளை ஆகாச தோட்டிம்பாங்க. குப்பை கூலங்களை எல்லாம் துப்புரவா தின்றுவிடும். ஒவ்வொரு பருந்தும் என் கழுத்து வரைக்கும் வரும். உபத்திரவாதம். அந்த காலத்துல பிரபலமா இருந்தவங்க பற்றி நினைவிருக்கிறதா? ஜேனி அண்ணா. பிரபலம்னா ரவீந்திரநாத் தாகூரை பல தடவை பார்த்திருக்கிறேன். அறிமுகம் இல்லை. இந்து மேளாவில் அவர் கவிதை பாடியதை கேட்டிருக்கிறேன். அப்போ அவர் வாலிபர். அது மிக பிரசித்தமான நிகழ்ச்சியாற்றே, அப்பா சொன்னார். பங்கிம் சந்திர சட்டர்ஜிய சந்திச்சதில்லை. கல்கத்தாவில் அதிக காலம் இருந்திருந்தால் சந்திச்சிருப்பேன். காலேஜ் படிப்பு முடிந்ததும் கிராமத்திற்கு வந்துவிட்டேன். வித்யாசாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை சந்திச்சது எதிர்பாராத அதிர்ஷ்டம். நாங்கள் 3 நண்பர்கள் உலாத்தலாய் நடந்து போய் கொண்டிருந்தோம். எதிரே மகா புருஷர் வித்யாசாகர் வந்து கொண்டிருக்கிறார். பழைய குடை, பழைய செருப்பு, பழைய சால்வை போர்த்தி கொண்டு பவ்யமாய் நடந்து வருகிறார். என்னை விட குள்ளம். வழியில எவனோ வாழைப்பழத்தோலை போட்டிருக்கிறான். கவனம் இல்லாம அவர் கால் அதிலே பதியவும் வழிக்கு விழுந்துட்டார். நான் ஓடி போய் அவரை தூக்கிவிட்டேன். எழுந்து நின்றதும் என்ன செய்தார் தெரியுமா? அவர்தான் செய்ய முடியும். காலிலே ஒட்டிருந்த வாழைப்பழத்தோலை எடுத்தார். அப்பால இருந்த இன்னொரு தோலையும் நிதானமா போய் குனிந்து எடுத்தார். 2யும் நடைபாதை ஓரத்துல இருந்த குப்பை தொட்டில கொண்டு போய் போட்டார். எங்களுக்கு நன்றி சொன்னார். அவரால் அல்லவா இத மாதிரிலாம் செய்ய முடியும். மகா பெரும் உத்தமர். நாங்கள் காளிகோஷல் வீட்டில் 1/2 மணி நேரம் தங்கியிருந்தோம். தேநீர் வந்தது. அவருடைய பேரன் மனைவி கைப்பட தயாரித்த மோர் வந்தது. நாங்கள் விடை பெற்று எழுந்தோம். ஜேனி அண்ணா நோட்புக்கில் நிறைய எழுதி முடித்தார். 7-8 போட்டோக்கள் எடுத்துக்கொண்டார். பிறகு பிலிம் ரோல் தம் பத்திரிகை காரியாலயத்திற்கு அனுப்பிவிட்டார். அங்கு டெவலப் செய்து பிரிண்ட் போட்டுக் கொள்வார்கள். பத்திரிகையில் பிரசுரமாகும். 5வது தினமே பத்திரிகையில் சிறப்பு செய்தி போட்டோவுடன் வெளிவந்துவிட்டது. தலைப்பு இதுதான்: ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை நான் கைப்பிடித்து தூக்கிவிட்டேன். சேனி அண்ணாவிற்கு ஸ்கூப் கிடைத்துவிட்டது. இதனால் அவருக்கு பத்திரிகை அலுவலகத்தின் பெயர் புகழ் பெருகும். விவரமான விரிவான பேட்டி. பிறகு கல்கத்தாவில் இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு நிருபர்கள் சோட்டா நாக்பூருக்கு படையெடுக்கலானார்கள். கூட்டம் அதிகரித்தது. காளிகோஷலின் பிரபல்யம் பரபரப்புடன் பரவலாயிற்று.
இதற்கிடையில் ஒரு நிகழ்ச்சி. சூப்பர் ஸ்டார் கவர்ச்சி திலகம் அம்சுமான் சட்டர்ஜி 10 நாள் ஓய்வெடுக்க வந்தவர் 5வது நாளே அன்பர், நண்பர், பண்பர், தொண்டர்கள் புடைசூழ மேல்நாட்டு கப்பல் காரில் புறப்பட்டு கல்கத்தா போய் சேர்ந்து விட்டார். அவசர படப்பிடிப்பு இருந்ததால் ஊர் திரும்பியதாக செய்தி பரப்பப்பட்டது. தங்கை ஷர்மிக்கு மனக்குறை இல்லை. இடையில் ஒரு நாள் போய் அம்சுமிடம் இருந்து ஆட்டோகிராஃப் வாங்கி வந்து விட்டாள். கையொப்பமிடுவதற்கு முன்பு கவர்ச்சி திலகம் கேட்ட எடக்கு கேள்விகளால் ஷர்மிக்கு மனத்தாங்கள். இவங்கிட்ட போய் கையெழுத்து வாங்க வந்தோமே அப்படின்னு ஆயிடுச்சு என்று நொந்து கொண்டாள். பழம்பெரும் நடிகர் ஒருவரை சந்தித்து பேசியதில் அவளுக்கும் திருப்தி. அப்பா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார், தான் இங்கே இருக்கிற போது காலாவதியான ஒரு கிழவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், கவர்ச்சி, கூட்டம், பொறாமை சூப்பர் ஸ்டாருக்கு. அதனாலதான் சாக்கு போக்கு சொல்லி கிளம்பி போய்விட்டான். இவனுங்க பிரித்தியாருக்கு வர்ற புகழ் பெருமையை கண்டு சகிப்பானுங்களா? அதுவும் சினிமாக்காரனுங்க. நாங்கள் கல்கத்தா திரும்புவதற்கு முதல் நாள் காளி கோஷல் அவருடைய பேரனின் மனைவி இருவரையும் சாப்பிட கூப்பிட்டிருந்தோம். வந்திருந்தார்கள். கோஷல் கொஞ்சம்தான் சாப்பிடுகிறார். சுவைத்து ரசித்து சாப்பிடுகிறார். தமது ஆரோக்கியம் ரகசியம் பற்றி அவரே தெரிவித்தார். வாழ்நாளிலே பீடி, சிகரெட்டு தொட்டதில்லை. மது மாது பேசப்படாது. கிட்டே அண்ட விட்டதில்லை. அரை வயிற்றுக்கு சாப்பாடு, காலை மாலை நிறைய உலாத்தல். எந்த கவலைக்கும் மன இறுக்கத்திற்கும் இடம் தர்றதில்லை. உங்க குடும்பத்துல வேறு யாருக்காவது நீண்ட ஆயுள் இருந்திருக்குதா? அப்பா கேட்டார். 100 வயதை கடந்து வாழ்கிற பாக்கியம் என் பாட்டனார் முப்பாட்டனாருக்கு கிடைத்தது. முப்பாட்டனார் பெரிய தாந்திரிகர், மந்திர சித்திகள் பெற்றவர். ஒரு நாள் தம் பிள்ளையை என் தாத்தாவை அழைத்து சொன்னார், மகனே, கங்கா அதாவது இறுதி யாத்திரை புறப்படணும், ஏற்பாடு செய், என் அந்திம காலம் நெருங்கிட்டு இருக்கு என்றார். என் தாத்தாவிற்கு திகைப்பாயிருந்தது. உடம்புக்கு ஒண்ணுமில்லை, திடமாக இருக்கிறார். உடம்புல எங்கேயும் சுருக்கமில்லை, ஒரு பல்லு கூட விழவில்லை, லேசா கொஞ்சம் நரை ஓடி இருந்தது. இதற்குள்ளாகவா மரணம்? துளசி ஜலம் கொண்டு வந்து வாயில் வார்த்தார். பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டே ஹர்நாத் கோஷால் அமைதியாக கண்மூடினார். நான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். எனக்கு அப்பொழுது 42 வயது. அந்த காட்சி இப்பொழுதும் என் கண்முன்னே இருக்கிறது. காளி கோஷல் தழுதழுத்து போனார். நாங்கள் கல்கத்தா திரும்பினோம். 1 வாரம் கழித்து தம்பி சுரஞ்சன் பெரிய புத்தகம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். பிறகு தெரிந்தது அது பயாஸ்கோப் பத்திரிகைகளின் வால்யூம். தம்பி சொன்னான், நவரங்க பத்திரிகை ஆசிரியர் சித்தேஷ் பேக்கஸிடம் 50 ரூபாய் டெபாசிட் செய்து ஒரு நாளைக்கு இரவல் வாங்கி வந்திருக்கிறேன். 2 பக்கங்களுக்கிடையே அடையாளத்திற்கு பஸ் டிக்கெட் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பக்கத்தை புரட்டி என் எதிரில் வைத்து, இதை பார் என்று ஜாடை காட்டினான். இடது பக்கத்தில் ஒரு பெரிய போட்டோ பிரசுரமாயிருந்தது. தரமான ஹார்ட் பேப்பரில் தெளிவாக இருந்தது. புராண படத்தின் ஸ்டில் போட்டோ. பெயர் பக்த சபரி. படத்தின் கீழ் எழுதப்பட்டிருந்தது, பிதிம மூவிடோன் தயாரிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் சினிமா படம் பக்த சபரியில் ஸ்ரீராம் சந்திர பிரபுவாக புதிய நடிகர் காளி கோஷல் காட்சியளிக்கிறார். கவனித்துப்பார், இந்த போட்டோ கூட ஒப்பிட்டுப்பார், தம்பி சொன்னான். சமீபத்தில் எடுத்த போட்டோவை பக்கத்தில் வைத்து பார்த்தேன். அதே மூக்கு, மாநிறம், வலது கன்னத்தில் மச்சம், 25 வயது இருக்கும். அதே காளி கோஷல் தான். இது எப்போது எடுத்த போட்டோ? நான் கேட்டேன். சிப்பாய் புரட்சி 1857 கிளர்ந்தது. இதற்கு 68 வருடங்களுக்கு பிறகு 1924 எடுக்கப்பட்ட மௌன படம் இது. இது சபரியாக
கிரன்சகி என்னும் பழைய நடிகர் இடம்பெற்றிருக்கிறார். கிரன்சகியை விட உயரம் காளி கோஷல். இதுதான் இந்த கோஷலுக்கு முதலாவதும் முடிவானதுமான படம். 3 மாதங்களுக்கு பிறகு வெளிவந்த பயாஸ்கோப் இதழில் இந்த படம் பற்றிய விமர்சனம் வெளியாகியிருக்கிறது. இதில் குறிப்பிட்டிருக்கிறதை கவனி. புதிதாக வந்திருக்கும் கதாநாயகன் கோஷல் திரைப்படத்துறைக்கு வராமல் இருந்தால் நஷ்டம் ஏதும் இல்லை. நடிகராக இவர் நீடிக்கவோ வளரவோ வாய்ப்பு இல்லை, வருங்காலமும் இல்லை. அப்படியானால் இவர் வயது அப்போது கண்முன் தெரிகிறதே, அதான் 82 இருக்கும். 1924 வெளியான இந்த போட்டோவின்படி வயது 24 என்று வைத்துக் கொண்டாலும் இப்பொழுது வயது நாம் மதிப்பிட்டதுதான். அவருடன் இருந்த பெண்மணி அவருடைய மனைவிதான், பேரனின் மனைவிலாம் இல்லை. கோபன் பாபு முதலில் அனுமானித்தது சரிதான், தம்பி விளக்கினார். அப்போ ஆசாமி மகா பேத்துமாத்துன்னு சொல்லு. அண்ட புழுகன், ஏமாற்று பேர்வழி. பேப்பரில் எழுதி வண்டவாளத்தை அம்பலப்படுத்தலான்னு நினைச்சேன். வேண்டாம், கிழவன் புத்திசாலி, சிந்தனை தடுமாறவில்லை. கிழவனை பாராட்டணும். வாலிப வயசுல நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. கிழ வயசுல தான் ஒரு பிரமாதமான நடிகன்னு காட்டியிருக்கிறார். பொய்யை பரப்பி சூப்பர் ஸ்டார் அம்சுமான் சட்டர்ஜி மேல செலுத்தப்பட்டிருந்த ஒளிவட்டத்தை, ஸ்பாட்லைட் ஒளிவீச்சை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு விட்டாரே, சாமர்த்தியசாலிதான். தம்பி சுரஞ்சன் சிரித்துக்கொண்டே சொன்னான். முற்றும்.